இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள். நிகழு மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சிசிரருது பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 29 மார்ச் 2025. அன்றைய தினம் சுக்லபக்ஷ பிரதமையும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி மாலை 6:30 மணி அளவிலே சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி பெயர்ச்சி ஆகிறார். இப்படி பெயர்ச்சியாகக்கூடிய சனி பகவான் மீனராசியில் அடுத்த 3 வருடங்கள் சஞ்சாரிப்பார். அவர் தனது 3ஆம் பார்வையால் ரிஷபராசியையும் 7ஆம் பார்வையால் கன்னியா ராசியையும் 10ஆம் பார்வையால் தனுசு ராசியையும் பார்த்து அருளி செய்கிறார். திருநள்ளாறு கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சி. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்க்கக்கூடிய பலன்கள் என்பதை கவனத்தில் கொள்க. இப்போ நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையானது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, சேர்க்கை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சிக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் ராசியிலிருந்து பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் ராசிக்கு மாறியிருக்கிறார். திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்னும் ஒரு 1.5 மாதத்தில் நமக்கு பார்த்தோம்னா குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறார். ராகு கேதுக்கள் கேந்திரத்தில் வராங்க. 4ஆம் இடத்துக்கு ராகு, 10ஆம் இடத்துக்கு கேது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த கிரகங்களுடைய இருப்பானது ஸ்தானமானது அமைந்திருக்கிறது. இப்போவே நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க, விருச்சிக ராசிக்கு குரு மறையிறார் எப்படி இருக்கும் தெரியலையே அப்படி கணக்கு. குரு பகவானுக்கு பிரமாணம் என்ன சொல்கிறதுன்னா, ஸ்தான பலத்தை விட குரு பகவான் எங்கே இருக்காரோ அதை விட அவருடைய பார்வை, அவர் எங்கே பார்க்குறாரோ அந்த பலம் ரொம்ப ரொம்ப அதிகம், ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த ஒரு காலகட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சனி பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு மாறி உங்களுடைய 7, 11, 2 ஆகிய ஸ்தானங்களை பார்க்குறார். 1.5 மாதம் கழித்து குருவும் 2ஆம் இடத்தை பார்ப்பார். உண்மையிலே அற்புதமான நேரங்க. விருச்சிகராசிக்காரங்க நம்ப மாட்டாங்க சொன்னால், உண்மையிலேயே நல்ல நேரம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. முதல் விஷயம் என்ன தெரியுமா, 8ல் குரு போனாலும் அவருடைய பார்வை பலம் இருக்கிறதுனால நீங்களாம் லவ்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மேரேஜில் போய் முடிச்சிடும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது டைம். சாமி, நானும் தொழிலுக்கு என்னெல்லாமும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். பெரியவா சொல்லுவா என்னென்னா, ஸ்திரராசிகளில் பிறந்தவாளுக்கு, ஸ்திரராசிகள் அப்படிங்கிறது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இந்த ராசிகளிலோ அல்லது இந்த லக்னங்களிலோ பிறந்தவாளுக்கு வேலை சம்பந்தமான பிரச்சனை எப்போதுமே இருக்குமா. அது அவங்க வேலை செஞ்சாலும் சரி, தொழில் பண்ணினாலும் சரி, ஸ்திரராசிகளில் பிறந்தவாளுக்கு அப்படி இருக்கான். அது மாதிரி நம்ம பெரியவா எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த சப்தரிஷி வாக்கியத்தில் அது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நமக்கு இந்த ஒரு நேரம் நம்ம அந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கும்போது நிச்சயமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் குடும்பத்துடன் சேர்வதற்கான
ஒரு நல்ல காலகட்டம் கனிந்திருக்கிறது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை, ஒரு முன்னேற்றம் உண்டாகும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். ரொம்ப ஒரு அற்புதமாக சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த சனி பயிற்சி. ஏன்னா அர்த்தாஷ்டமம் முடிஞ்சதுங்க. உங்களுக்கு இனிமேல் தொட்டதெல்லாம் தொடங்கும். நல்ல நேரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இருக்கிறதுலையே நிறைய பணம் உங்களால் சம்பாதிக்கும். பெரும் பணம் ஈட்ட முடியும். ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய தர்ம காரியங்கள் செய்ய போகிறீங்க. நிறைய தர்ம காரியங்கள், அது மாதிரி கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறது, தீர்த்த யாத்திரை போகிறது, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி நிறைய தர்ம காரியங்கள் நிறைய உங்களால் செய்ய முடியும். பயணங்கள் இனிதாக அமையும். பயணங்களில் இருந்து வந்த தொந்தரவுகள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். பொதுவாக எல்லா வகையிலுமே நல்ல ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்க போகுது. மிகப்பெரிய முன்னேற்றம். எல்லா வகையிலுமே நல்ல ஒரு மாற்றங்கள், ரொம்ப ஒரு மனசுக்கு திருப்தியான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டும் இனோவேட்டிவான ஐடியாஸ் உங்களுக்கு வரும். ஒரு புது தொழில் ஆரம்பிக்கிறோம், அந்த தொழில் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனோவேட்டிவான ஐடியாஸ் உங்களுக்கு வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்கள் உழைப்பு மதிக்கப்படும். உங்களுக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள். பொதுவாக எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நிகழப்போகிறது. எந்த விதமான ஒரு கவலைகள் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்முடைய ராசிக்கு, பெண்களுக்கு குடும்பத்தினரால், குழந்தைகளால் மிகப்பெரிய ஒரு அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கடல் கடந்து போய் படிக்கிறது, அது மாதிரி முக்கியமாக இந்த பைலட்டு படிக்கணும், அதாவது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பைலட் படிக்கிறது, அப்புறம் இந்த கேட்ரிங் சம்மந்தமான கல்வி படிக்கிறது, ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் கிடைக்கும். சாமி, எனக்கு சொந்த வீடே இல்லை, சனி பயிற்சியில் கண்டிப்பாக அமைய போகிறது. உங்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கஷ்டங்கள் எல்லாம் விலகி எல்லாமே ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு இருக்க போகிறது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாறுதல்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான நெருக்கடி, சாமி நிறைய கடன் வாங்கிட்டு சாமி, எப்படி சமாளிக்க போகிறேன்னே தெரியலை அப்படிங்கிற அந்த கடன் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். பொதுவாக விருச்சிக ராசியினருக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் கண்டிப்பான முறையில் கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு பண்ணுங்கள். நவக்கிரகங்கள் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய மாற்றங்கள், புதிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.